வா கிருபா, பாத்து மெதுவா. 25 வயது இளம் பெண்ணுக்கு மணமகன் தேவை. நாம ட்ரை பண்ணி பாப்போமா? இரண்டாம் திருமணம் செய்ய நினைத்த கணவனின் தலையில் மனைவி கல்லை போட்டு கொலை. ஐயோ, நம்ம பொண்டாட்டி வந்துட்டா, அவ இதை பார்க்க கூடாது. அம்மா, என் தங்கம், என் சவரம், கிருபாக்கு என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? தாங்கி தாங்கி நடக்கிறாளே, பயங்கரமா அடி போட்டிருக்க போல இருக்கே, முகமெல்லாம் வீங்கி இருக்கே. ஐயோ, கையடியா? அடிப்பட்டது அவளுக்கு ஏன் கண்டத்தை பிடிச்சிட்டு இருக்க? எல்லாம் ஒரு வலிதானம்மா. ஐயோ அப்பா, எனக்கு இந்த கால் வலியை விட நீங்க குடுக்கிற டார்ச்சர் தான் தாங்க முடியல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. அம்மா, தவமா தவம் இருந்து பெத்த பொண்ணுமா நீ. இப்போ நீயும் இவ்வளவு மாதிரி காலை உடைச்சுக்கிட்டு இங்க படுக்க போற பாரு. இப்படியே நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல அவ்வளவுதான். சரி, ஸ்ரீஜா எங்க? யோ, இருக்கிற கடுப்புல நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்காத, சொல்லி தொலையா. சொல்லு. நம்ம ரூம்ல தான் இருக்கா. யோ, கிருபா வா, பாத்து வா கிருபா, மெதுவா வா. உட்கார் உட்கார். மேடம், எங்க போனீங்க? அம்மா, கிருபாக்கு என்ன ஆச்சு? ஏன் தாங்கி தாங்கி நடக்கிறா? இவளுக்கு Dress வாங்க போனோம். போகும்போது ஷால் கார் டோர்ல மாட்டி கீழே விழுந்துட்டான். அதான் சின்ன அடி. பாத்து இறங்கிருக்கலாம்ல. பாக்கல, அவசரத்துல இறங்கிட்டேன். என்னடா, நாம இவ்வளவு சென்டிமெண்டா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோம், அவ மதிக்காம ஸ்ரீஜாவை தேடி போறா. என்ன விஷயமா இருக்கும்? ஓஹோ, ஒருவேளை அந்த ஸ்ரீஜா தான் கிருபா கால உடைச்சிருப்பாளோ? அடியே ஸ்ரீஜா, உன்னை விட மாட்டேடி. ஸ்ரீஜா, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இதெல்லாம் நீ தான் பண்ணியா? என் பொண்ணு காலை உடைக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு கூடி போச்சா? இத பார், இந்த ராம்கிய பத்தி உனக்கு தெரியாது. என்னோட ஒரு பக்கத்தை தான் நீ பாத்திருக்க, இன்னொரு பக்கத்தை பார்த்த செத்துருவ. யோ லூசு, இவ ஷால் மாட்டி கீழே விழுந்துட்டான். அது தெரியாம நீ ஸ்ரீஜா கிட்ட சீன் போடாத. போ அந்த பக்கம். இத ஏன் முன்னாடியே சொல்லல? முன்னாடியே சொல்லியிருந்தா மட்டும் கிழிச்சிருப்பியா? அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நேத்து நைட் இங்க நடந்திருக்கு. ஐயோ சந்திரிகா, சத்தியமா சொல்றேன், நான் கட்டில் கடியில தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யோ, விக்ரம் பிரீத்தி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. கடைசி நேரத்துல பிரீத்தி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ போன சோகத்துல விக்ரம் வீட்டுக்கு வந்து அவன் கைய அறுத்திருக்கான். என்னது, விக்ரம் கைய அறுத்துட்டாங்க? நீ ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? ஒன்னும் இல்ல, நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, அந்த பிரீத்தி கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டா, ஆளையே காணோம். போனவ அப்படியே வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். மேடம், உங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்கிரீன் பிளே மட்டும் தானே தெரியும். அந்த பிரீத்தி என்ன ஆனான்னு தெரியாதுல்ல. என்னாச்சு? அவ செத்துட்டா. செத்துட்டா? ஸ்ரீஜா, என்ன சொல்ற? அவ போனதை பார்த்து என்னோட அடியாளுங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன். அவங்க அவளை துரத்திட்டு போகும்போது கார்ல அடிபட்டு செத்துட்டா. ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமா மேடம், அவ செத்துட்டா. என்ன நம்புங்க. அவசரப்படாத ஸ்ரீஜா, 1க்கு 4 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஐயோ மேடம், நான் கன்ஃபார்ம் பண்ணாம சொல்லுவேனா?
பிரீத்தி ஸ்பாட் அவுட். அடிபட்டு காது மூக்குல இருந்துலாம் ரத்தம் வந்திருக்கு. அவ பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பாவம் பிரீத்தி. அப்புறம் என்னம்மா, நமக்கு இருந்த ஒரே பிரச்சனையும் முடிஞ்சது. இனி எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணம் பண்ண வேற எந்த தடையும் இல்லல்ல? ஆமா கிருபா, இனி நீதான் விக்ரமோட பொண்டாட்டி. இனி இந்த வீட்ல பொண்ணோட ராஜ்யம்தான். எஸ், இனிமே இது என் மாமியார் வீடு இல்ல, என் மருமகன் வீடு. 3 வேலையை தின்னுட்டு வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கலாம். ஏய் ஜாலி. லூசுங்களா? அப்படி ஒரு ஆசை இன்னுமா உங்களுக்கு இருக்கு? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. விக்ரமும் சரி, இந்த வீடும் சரி, இனி ஏன் கண்ட்ரோல்ல தான். இவங்களுக்கு ஆக்சிடென்ட் எப்போ ஆச்சு? நேத்து தான் சார் ஆச்சு. நேத்தா? 13 ஹவர்ஸ்க்கு மேல ஆச்சு இல்லையா? இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ண டாக்டர் யாரு? இதோ கூட்டிட்டு வரேன் டாக்டர். கூட்டிட்டு வாங்க. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். இந்த பேஷண்டோட கார்டியன் யாரு? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா சார்? தலையில ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்கு. மூளைக்கு போற நரம்புல பிளட் கிளாட் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, பல்ஸ் ரேட்டு இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா டாக்டர்? இல்ல, இனிமே அவங்கள எங்க கூட்டிட்டு போனாலும் அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு லேசா அடிபட்டிருந்தா கூட கோமால இருந்து எப்போ வேணாலும் மீண்டு வருவாங்கன்னு சொல்லலாம். ஆனா பலமா அடிபட்டதுனால அவங்க திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படியே வந்தாலும் அதிகபட்சம் 1 மாசம்தான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க, இவங்களை காப்பாற்ற போறேன்னு தேவையில்லாம செலவு பண்ணி பணத்தை வீணாக்க வேண்டாம். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் வரவழைங்க. லண்டன், அமெரிக்கான்னு எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். அவளை எப்படியாவது குணப்படுத்திடுங்க. அவ கண்ணை முழிச்சு என்ன பாட்டின்னு கூப்பிடணும். டாக்டர், அவங்களுக்கு பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு பல்ஸ் போயிடுச்சு, கண்ணு முழிக்கிறது கஷ்டம், இப்படியே கோமால இருக்கிறதும் கஷ்டம். நீங்க அவங்க வீட்டில் சொல்லிடுங்க. சரிங்க டாக்டர். பாவம் சின்ன பொண்ணு, இதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்லை. நமக்கு மேல பெரிய ஆள் கடவுள் தான். அவர் மனசு வச்சாதான் இவங்களை காப்பாற்ற முடியும். பாட்டி, பாட்டி, பிரீத்தி எங்க? பாட்டி, உங்களை தான் கேட்கிறேன். பிரீத்தி எங்க? இங்கதான் இருக்கா விக்ரம். இருக்கானா? எங்க பாட்டி? இங்கதான் இருக்கா. பாட்டி, நீங்க போய் சொல்லாதீங்க பாட்டி. நான் நீங்க சொன்னதை நம்பிதான் இங்க வந்தேன். என்னை ஏமாத்த பார்க்காதீங்க ப்ளீஸ். பிரீத்தி எங்க? இல்லையா, உன்னை நான் ஏமாத்தல. பிரீத்தி இங்கதான் இருக்கா. ஆனா அவளை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு.
பாட்டி பேசுங்க பாட்டி, ஆனா பிரீத்தியை வச்சுக்கிட்டே பேசுங்க பாட்டி. பிரீத்தி இல்லாம நான் இல்ல பாட்டி, என்ன சோதிக்காதீங்க. பிரீத்தி எங்கன்னு என் கண்ணில் காட்டுங்க பாட்டி, ப்ளீஸ். கடவுளே, இவன் மனசை எப்படி மாத்தி ஸ்ரீஜாவை இவனுக்கு கட்டி வைக்க போறோன்னு தெரியலையே. அதுவும் இப்ப வந்திருக்கிற பொண்ணு பிரீத்தி இல்ல தேன்மொழிதான் தெரிஞ்சா உயிரியே விட்டுருவானே. கடவுளே, நீதான் என் பேரனை காப்பாத்தணும். பிரீத்தி, டேய் டேய் டேய், விக்ரம் விக்ரம் பிரீத்தி, விக்ரம் பிரீத்தி, பிரீத்தி, விக்ரம் பிரீத்தி. விக்ரம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன பாட்டி நீங்க சொல்ல போறீங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க போய் சொல்லி என்ன கோவிலுக்கு வர வச்சு என்கிட்ட சத்தியம் வாங்க பாக்குறீங்க. பிரீத்தியை மறக்க சொல்ல போறீங்க, அதானே? இல்ல விக்ரம், பாட்டி, பிரீத்தி தான் எனக்கு எல்லாமே. அவளை மறக்கிறது நடக்காத விஷயம். அவ இல்லைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன் பாட்டி. நீ அப்படி சொல்லாத விக்ரம். எனக்கு தெரியும், பிரீத்திக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அதுக்காக தான்ப்பா பிரீத்தியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். விக்ரம், எனக்கு நீதான் முக்கியம்பா. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்காக இந்த பாட்டி என்ன வேணாலும் பண்ணுவேன். பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க முதல்ல பிரீத்தியை கண்ணில் காட்டுங்க பாட்டி. விக்ரம், கொஞ்சம் பொறுப்பா. இவங்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? அதுக்கு முன்னாடி இவங்கிட்ட சத்தியம் வாங்கணுமே. நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட வேற ஒண்ணு சொல்லணும். சரி, சொல்லுங்க பாட்டி. என்ன சொல்ல போறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. இவ்வளவு பதட்டப்படுறானே, இவங்கிட்ட இப்படி எதை சொல்லி சமாதானப்படுத்த போற? கடவுளே. தேனு, அம்மா வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் அவங்க குணத்தோட விவரமா உனக்கு எடுத்து சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அம்மாவோட மூத்த புள்ள பேரு சிவகுருநாதன். அவங்க வீட்டம்மா பேரு கல்பனா, தங்கமான மருமக. அப்புறம் அவங்க பொண்ணுங்க யாழினி, பவித்ரா, மணிமணியான குழந்தைங்க. அவங்க எல்லாரும் உன் மேல இல்ல அந்த அம்மா பிரீத்தி மேல உயிரையே வச்சிருக்காங்க. ஆனா இதுல சிவகுருநாதையா பெங்களூர்ல இருக்கிற கம்பெனியை பாத்துக்கிறாரு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வீட்டுக்கு வருவாரு. குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூல் காலேஜுக்கு போயிருவாங்க. அதிகமா கல்பனாமா மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. அவங்க கிட்டதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஏன்? அவங்களுக்கு பிரீத்திய பத்தி ரொம்ப நல்லா தெரியும். பிரீத்தி அவங்களும் பயங்கர க்ளோஸ். அடுத்து அஞ்சனாமா பொண்ணு சந்திரிகாமா. அவங்க வீட்டுக்காரர் ராம்கி, அவங்க மக கிருபா. அவங்க 3 பேர் தான். அவங்க 3 பேருக்கும் பிரீத்தி அவ்வளவா பிடிக்காது. 3 பேரும் எப்பவும் வீட்டுல தான் இருப்பாங்க. சந்திரிகாமா கிட்ட மட்டும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பேசணும். அவங்க பிரீத்தியை எதுல மாட்டி விடலான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ பிரீத்தி இல்லைன்னு அவங்களுக்கு லேசா சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது, நீ தான் பாத்துக்கணும். நான் சொல்றது புரியுதாம்மா? சரி. அடுத்து ஸ்ரீஜா, வரதராஜன், சரோஜா. ஸ்ரீஜா தான் விக்ரம் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. மீதி 2 பேரும் ஸ்ரீஜாவோட அப்பா அம்மா. என்ன ரொம்ப படுத்தாதீங்க பாட்டி. உங்களுக்கு என்ன பேசணுமோ சீக்கிரமா பேசிட்டு பிரீத்தி என் கண்ணில் காட்டுங்க பாட்டி. பாட்டி, நீங்க இப்ப அழுதீங்கன்னா நான் என்ன நினைப்பேன்? பிரீத்திக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அவளுக்கு என்ன பாட்டி ஆச்சு? பாட்டி, அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. ஏதாச்சும் ஒழுங்கா சொல்லுங்க பாட்டி. இல்ல பிரீத்தி என் கண்ணில் காட்டுங்க.
பாட்டி நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பிரீத்தி எனக்கு ரொம்ப முக்கியம் பாட்டி. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தெரியும்பா, ஆனா ஆனா என்ன பாட்டி? பாட்டி என்னால முடியல பாட்டி, ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்றேன் விக்ரம். ஆனா ஒண்ணு, பிரீத்தியும் நீயும் இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த யோசனைய கொஞ்சம் தள்ளி போடணும். முடியாது பாட்டி. விக்ரம், பிரீத்தி நம்ம கூட வீட்டுல தான்ப்பா இருக்க போறா. ஆனா கல்யாணத்தை மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி போடணும்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மன நிலைமையில நான் இல்ல. நீங்க முதல்ல பிரீத்தி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவளை பார்த்த உடனே அவ கழுத்துல தாலி கட்டிட்டு தான் நான் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன். முடியாது விக்ரம், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுமையாரு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். இதுக்கு மட்டும் நீ சரின்னு சொல்லு. பிரீத்தியை இப்போ முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறேன். போலாமா? ஐயோ, கைய கீழே போடு. இப்படி பண்ணா நீ பிரீத்தி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்னால் முடியாது பாட்டி. நீங்க கொஞ்ச நாள் டைம் கேட்டு ஏதாவது பண்ணி அந்த ஸ்ரீஜாவுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. நான் வாழ்ந்தா என் பிரீத்தி கூட தான் வாழ்வேன். நீங்க அவளை மட்டும் கண்ணில் காட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, என்னால பிரீத்தி இல்லாம இருக்க முடியாது பாட்டி. என் பிரீத்தி எங்க பாட்டி? எனக்கு பிரீத்தி வேணும் பாட்டி. அம்மா பக்கத்துல நின்னு பேசுறாங்கல்ல, அவ யாரு? அவர்தாம்மா விக்ரம். ஐயோ, இவர்தான் விக்ரமா? ஐயோ, இவர் எனக்கு தெரியும் சார். இவர தெரியுமா? எப்படிமா? நான் முன்னாடியே இவங்கள பாத்திருக்கேன். ஐயோ, வா 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 வா. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு அவதான் வேணும் பாட்டி. ஓகே ஓகே, அவதான் உனக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா கொஞ்ச நாள் தள்ளி போட சொல்றேன். அத உடனே பண்ண முடியாதுப்பா. பண்ணா இப்ப என்ன பாட்டி? விக்ரம், ஸ்ரீஜா வேற இருக்கா, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. பாட்டி அவங்க எல்லாமே டிராமா பண்றாங்க பாட்டி. அவங்க உங்களை ஏமாத்துறாங்க. விக்ரம், நான் தான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டேன்ல. அவங்கள பத்தி தப்பா பேசாத. ஐயோ, அதுதான் பாட்டி உண்மை. சரி ஓகே, விடு. அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுவும் இல்லாம ஊரையே கூப்பிட்டு உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நிச்சயம் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம். இப்ப போய் ஸ்ரீஜா இல்ல பிரீத்தின்னு சொன்னா அது அவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்கப்பா. நம்ம மேல இனிமே நம்பிக்கை அவங்களுக்கு வராது. ஐயோ, பணம் போனா பிரச்சனை இல்லப்பா, நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடக்கூடாது. பாட்டி எனக்கு எல்லாமே புரியுது பாட்டி. புரியுது இல்ல? அதத்தான்ப்பா நானும் சொல்றேன். உனக்கு எல்லாமே புரியுது, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டுதான்ப்பா சொல்றேன். அது மட்டும் என்னால முடியாது பாட்டி. யார் என்ன சொன்னாலும் பிரீத்தி கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன். விக்ரம், என்ன பண்றதுன்னு யோசி விக்ரம்.
நாம ஒரு சாதாரண குடும்பத்து ஆளுங்க இல்ல. இங்க நாம என்ன பண்ணாலும் நியூஸ் தான். நாளைக்கே ஸ்ரீஜா ஃபேமிலி மீடியாவுக்கு போனா நம்ம மானம் எல்லாம் போயிடும். அவங்கள ஏமாத்துறதா ஆயிடுப்பா. ஓ ஓ அவங்கள ஏமாத்த கூடாதுன்னு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்லப்பா ஐயா, எனக்கு நீ முக்கியம்பா. இப்ப கூட உனக்காக தான் பிரீத்தியை கூட்டிட்டு வந்த. இதுவும் உனக்காகத்தான் பண்றேன்னு சொல்றேன். இது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. பிரீத்தி இல்லாத உலகத்துல எனக்கு என்ன வேலை? நான் போறேன். டேய் விக்ரம், விக்ரம் சொல்றத கேளு. விக்ரம், விக்ரம், பிரீத்தி, விக்ரம், பிரீத்தி நில்லு விக்ரம். பாட்டி விடுங்க பாட்டி. என்ன நான் இவ்வளவு சொல்றேன்ல விக்ரம், பிரீத்தி உனக்கு தானே சொல்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு ஜாதகம் தானே பாட்டி முக்கியம். அதை விட நீ முக்கியம்பா எனக்கு. நம்பு விக்ரம், நம்புப்பா. சரி, பிரீத்தி எங்க? சண்முகம், சண்முகம். அம்மா, பிரீத்தி இறங்க சொல்லுங்க. இதாம்மா. பிரீத்தி இறங்குமா. விதியின் சதியாய் இந்த சாபம் என்னை கொன்றாள் என்ன கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன்.